வணக்கம் மக்களை. நேற்று அரிசி ஆட்டில் பாருங்க, பாக்கெட் எங்களுக்கு தண்ணியில் வைக்கிறது தான். எங்களுக்கு தண்ணியில் குண்டா தான் ஜூஜி. கைக்கு எந்த குண்டா சிக்குதோ அதை எடுத்து வச்சிடுறது. இப்போ பனினால தான் இருக்குது. வெளியே வச்சுட்டா காயெல்லாம் கூட பாருங்கள், வீட்டுக்குள்ள வச்சா அது ஒரு மாதிரியாக எறும்பு பூச்சி மாதிரி அது மொயின்னு அரிக்குது. வீட்டுக்குள்ள வந்தாவே என்னமோ அது உள்ள கிச்சனுக்குள்ளே அவர் வரவே மாட்டார். ஏதாவது கூப்பிட்றப்ப வெளியே போய்ட்டு வந்து கேட் லாக் வச்சுருந்தா அம்மா ராஜிம்பார். 2 தடவை கம்முனே இருந்தோம்னா அவரே லாக் எடுத்து விட்டு உள்ளே வருவார். இல்லைனாலும் எதுக்குமே உள்ளே வர மாட்டார். அரிசியை ஆமாம் ஆட்டி அதை கழுவிட்டுங்கிறாரு. இந்த பாக்கெட்டை தொடச்சி எடுத்து அலசி அதை நெய் விடுறதுக்கு நம்ம அரிசி ஆட்டிக்குவோம். அவர் பாருங்களேன், பாக்கெட்டு மாவெல்லாம் வாங்க மாட்டான். சரி விடுமா வாங்கிட்டு வந்துட்டேன். திட்டாதமாங்கிறாரு. திட்டலை, இது எல்லாம் நெய் விட்டு எடுத்து என்ன அப்படி என்ன நம்மளாம் இப்போயே அப்படி வந்துட்டு நம்மளாம் என்ன காலம் எங்கே இருக்குது. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னே கூட நான்லாம் அரிசி கையில் ஆட்டுவேன். என் மாமியாவுக்கு பெரியவங்களுக்கு 85 வருஷம் ஆகுது. அவங்களாம் என்ன ஏதோ ஒன்றாலும் கையில் அம்மியில் அரைப்பாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். கையில் தான் 1 வருஷத்துக்கு முன்னே கூட அம்மா ஏதாவதுன்னா கண்டு போயிடுச்சுன்னா கூட எதுமா அப்புறம் போடலன்னா எடுமா கல்லில் ஆட்டலான்னு அம்மா ஆட்டுவாங்க. அது மாதிரி என்ன இப்போயே எல்லாம் வந்துட்டு நம்மளாம் என்ன பண்ணுறது, காலம் எங்கே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 2 நாளாக போகல. அப்புறம் ஒருத்தர் ஃபோன் போட்டாங்க, இங்கே பழத்து இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு போயிருக்காரு. மட்டன் எடுத்து வந்தார், செஞ்சுட்டேன். குக்கரில் வைக்காதன்னாரு, வச்சுட்டேன். அது குக்கரில் வச்சா பிடிக்காது, வேவிட்டுன்னு வச்சா பிடிக்காது. குக்கரில் எப்பவுமே வைக்கிறேன், வேண்டாம். பாய்.